ஜூலை 15, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கடவுள் உங்கள் பிள்ளைகளின் படிப்பையும் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பார், கலங்காதிருங்கள். May God bless your children's education and future. Don't worry. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Genesis chapter 50 verse 21. பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளைகள் கர்த்தர் தருகின்ற பாக்கியம். உங்கள் குழந்தைகளை கர்த்தருக்குள் வழிநடத்துங்கள். ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். வேதத்தை வாசிக்க கற்றுத்தாருங்கள். 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று சொல்லுவார்கள். இப்பொழுதே கர்த்தருக்குரிய பாதையில் உங்கள் குழந்தைகளை வழிநடத்துங்கள். உங்கள் பிள்ளைகளோடு அதிகமான நேரத்தை செலவிடுங்கள். அவர்கள் வாழ்வு கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாயிருக்கும். Don't be afraid. I will provide for you and your children. My dear brothers and sisters, children are a blessing from God. Lead your children in the Lord. Learn to pray. Learn to read the scriptures. They say that doesn't bend in 5, won't bend in 50. Now guide them in the right path. Spend time with your children. Their lives will be blessed. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே ஆண்டவரே களி கூர்ந்து மகிழும்படியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்து முன்பாக வந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே அவளை ஆசீர்வதியும். அவள் வேண்டிய தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் விசேஷமாக அப்பா குழந்தைகளை ஆண்டவரே அப்பா உம்முடைய கருத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்துக்கு நேராக நீர் ஏந்தியல்லும். நீர் பிள்ளைகள் மேல் எவ்வளோ அன்புள்ளவராக இருந்தீராச்சா. எங்களுடைய குடும்பங்கள் அப்பா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக நீர் அவர்களை பராமரித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அவளுக்கு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த நாட்களில் ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே அப்பா பராமரிப்பு பாதுகாப்பை நீர் வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம். எந்த இடத்திலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராதபடிக்கு ஆண்டவரே அவளை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே சிறு வயதிலே ஆண்டவரே அப்பா பள்ளிக்கு போகாமல் ஆண்டவரே குடும்ப பாரத்திலே நிமித்தமா வேலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே படிப்பை கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே படிக்கும்படியான ஆண்டவரே ஆண்டவரே காரியங்களை நீர் ஆண்டவரே வாய்க்க பண்ண வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளின் படிப்பை நீர் ஆசீர்வதிப்பீராக, நல்ல ஞானத்தை தருவீராக. பிள்ளைகள் எவரும் ஆண்டவரே அப்பா கெட்டு போகாதபடிக்கு கர்த்தருக்குள்ள பாதையில் ஆண்டவர்கள் வழிநடத்தப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விருத்தி அடையும்படியாக ஆண்டவனின் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நல்ல ஞானத்தை பிள்ளைகளுக்கு தருவீராக. நல்ல படிப்பில் சிறந்து விளங்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். பெற்றோர்களுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். பெற்றோர்களும் பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடிக்கு அவர்களுக்கு ஆண்டவரே அதிகமான நேரத்தை செலவிடவும் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் அவர்கள் கொடுத்து ஆண்டவர் உம்முடைய பாதையில் அவர்கள் வழிநடத்தப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளை கத்த நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சிறு வயதிலே ஆண்டவரே நோயோடு பலவீனத்தோடும் ஆண்டவரே அப்பா என் பிள்ளை இருக்கிறாளே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா கலங்கி இருக்கிற நம்முடைய பிள்ளையுடைய கண்ணீரை நீர் துடைத்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே நீர் தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஆரோக்கியமாய் ஆண்டவரே நீர் மாற்றியரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கிற குழந்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த குழந்தைகளை அர்த்த நீர் பராமரித்து பாதுகாத்து அவளுக்கு வேண்டிய ஆண்டவரே நன்மைகளை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குரிய பாதையிலே நடத்தப்படவும் அவருடைய எதிர்காலம் கர்த்தருக்குள்ளாக
ஆசீர்வதிக்கப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதை நீ செய்தருள்வீராக. அதே நேரத்தில் ஆண்டவரே, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லையே, எனக்கு ஒரு குழந்தையாவது கடவுள் தரமாட்டாரா என்று சொல்லி எத்தனை பேர் எங்கே இருக்கிறார்கள் அப்பா. அப்படியாக ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்த நீர் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்து ஒரு குழந்தை செல்வத்தை அவர்களுக்கு நீ தந்தவளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் அந்த கர்ப்பத்தின் ஆண்டவரே ஒரு கனியை நீர் வைப்பீராக. கர்ப்பத்தில் ஆண்டவரே அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா அடைப்புகளையும் கத்த நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்போ ஒரு கனியை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு குழந்தையை கத்தருக்குள்ளாக கொடுத்து அதை ஆசீர்வதித்து அவர்களை உமக்குள்ளாக வளர்க்கும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம். அப்படிப்பட்டதான மேன்மையை ஆண்டவர் நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரும் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து மன வருத்தம் கொள்ளாத அளவுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளின் நன்மைகளையும் தந்து ஆண்டவரே இந்த பொல்லாத உலகத்திலே அவர்கள் வழி தப்பி போகாதபடிக்கு நீர் பாதுகாத்து வழிநடத்தியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு கத்தருக்குள்ளாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அவருடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை கண்டு மகிழும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தார நல்ல நீடிய ஆயுள் நாட்களை தருவீராக. அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாளை அவர்கள் கண்டு மகிழும்படியாக ஆண்டவர் நீர் ஆண்டவரை கிருபைகளை வாசல்களை திறந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்தரலும் துதிகன மகிமை எல்லாம் அவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.